இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, ஏன் பாஸ்டர் இப்போ எல்லாம் நாகரிகம் பெருத்து போச்சு, இப்போ வசனம் எல்லாம் எங்கே வந்துருச்சுன்னா ஐபேடில் வந்துருச்சு, லேப்டாப்பில் வந்துருச்சு, அப்புறம் செல்ஃபோனில் வந்துருச்சு, பாஸ்டர் மாதிரிலாம் செல்ஃபோன் வச்சே பிரசங்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியா சரியா தப்பா? சொல்ல மாட்டேங்குன்னு தெரியும். நான் சொல்றேன் ரைட். தப்புன்னு சொல்றீங்களா? நான் விளக்கம் சொல்றேன். முதலாவது பைபிள் எழுதின மெட்டீரியல் என்ன? கல்லு. 10 நியாயப்பிரமாணம் எழுத கொடுத்தாரு, கல்லு கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த கல்லு தான் பைபிள் இருக்கணும் சொன்னா நான் லாரில கொண்டு வச்சு நிறுத்தி ஒவ்வொரு வசனத்தையா கல்லுல எடுத்து நான் பாரு, அது ரெண்டு பைபிளை 2 கையில தூக்கிட்டு வந்தான் 10 பிரமாணத்தை. நான் இவ்வளோ பெரிய பைபிளை கல்ல எழுதலாம், எத்தனை கல் எழுதணும் சொல்லுங்க? ஒரு லாரியவே கொண்டு வந்து புல்பேட்டி பிள்ளை லாரி நிறுத்தி ஒவ்வொரு கல்லா இறங்கலாம். அது கல்லுல ஆரம்பிச்சாரு. காலம் மாறிச்சு, இப்ப தோல் வந்துச்சு. இப்ப தோல் எழுதணும். எல்லாம் சுருளா சுருட்டி அங்க வச்சான். இப்ப நான் பிரசங்கம் பண்ண வரேன்னா ஒவ்வொரு சுருளா எடுத்து சுருளா சுருளா எடுக்கணும். இப்ப காலம் மாறிச்சு, சுருள் போயிடுச்சு. இப்போ என்னமோ அந்த பேப்பரஸா பாப்பரஸா இன்னும் ராசில வந்துச்சு. அது வந்து எழுதணும், மட்டையில எழுதணும். மட்டையில எழுதி அதுவும் போச்சு. இப்போ எங்க வந்துச்சு? பேப்பர் வந்துச்சு. ஏன் நீங்க பேப்பர் மட்டும் எடுக்கிற, ஏன் எல்லாம் கல்லை எதிர்க்கல? ஆண்டவர் எழுதின பைபிள் கல்லுல தான் இருந்துச்சு. பைபிள் பேப்பர்ல வரவே கூடாது அப்படின்னு கொடி பிடிக்கலாமா? சொல்லுங்க. ராங். அறிவுப்படுத்துச்சு. இப்ப கையடக்கமா என்ன வந்துருச்சு? லேப்டாப் வந்துருச்சு, ஐபேட் வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு. ரொம்ப நல்லது. ஆனா நான் ஒன்றை மட்டும் சொல்றேன், நீ லேப்டாப்பில் வச்சிருக்கியோ, நீ செல்போனில் வச்சிருக்கியோ, நீ ஐபேடில் வச்சிருக்கியோ, எதில் வச்சாலும் நீ முன்னுக்கு வர முடியாது. ஆனால் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மாறாத இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் வச்சிருக்காம சின்னதா பேக்கெட்ல வச்சிருக்கேன்னு சொன்னா, இன்னும் 10 வருஷம் நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருக்காது, அவன் சிப்பில் வச்சுக்குவான். பைபிள் எங்கடா இருக்குன்னா என் கையில சிப்பில் இருக்குன்னு. இன்னும் காலம் மாறி போகும்போது என்ன அறிவு பெருக்கும்னு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் முதல்ல சொல்லி வச்சுட்டாரு, இந்த லேப்டாப் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? செல்போன் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியுங்க. ஆண்டவர் அதனால தான் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாரு, அப்பா வசனம் எழுதப்பட வேண்டிய இடம் உன் இருதயம். உன் இருதயம், இருதயத்தின் நிறைவினால் வசனத்தை நினைப்பையானா உன் இருதயம் எப்படி இருக்கும்னா, வசனம் வல்லமை உள்ளது, வசனம் மகத்துவம் உள்ளது. உன் இருதயத்தை நீ வசனத்தால் நிறைப்பையானா நீ யாராயிருப்பேன்னு கேட்டீங்கன்னா வல்லமை உள்ளவங்க. இன்னைக்கு பிசாசு அதை அறிஞ்சுதான் அநேகரை வசனம் வாசிக்க விடுறதில்லை, வசன பக்கம் போறதில்லை. நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன், எத்தனை கிறிஸ்தவங்க பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை கிறிஸ்தவ பைபிள் வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் உங்க பைபிளோட செலவு பண்றீங்க? இன்னைக்கு சிலருக்கு தூக்கம் வரட்டா பைபிளை கொடுத்தா போதும், தூங்கிடும். இது நல்ல ஸ்லீப்பிங் டேப்லெட். கையில எடுத்தா வராத தூக்கம் எல்லாம் வந்துடும். நான் சொல்றேன், உங்களுக்கு அன்பா சொல்றேன், அருமையானவர்களை தாழ்மையாக சொல்றேன், இது தேவனுடைய வல்லமை நிறைந்தது, தேவனுடைய மகத்துவம் நிறைந்தது. நான் ஒன்ன சொல்லுவேன், இந்த வேதம் பாவத்தை விளக்கும், இந்த பாவம் இந்த வேதத்தை விளக்கும். நீ ஆண்டவரோடு நீ இருக்கிறாய் என்பதற்கு ஒரு செக்கப் இந்த பைபிளை எவ்வளவு நேசிக்கிறாங்கிற அடையாளம். இந்த பைபிளோடு நேரத்தை செலவு பண்ணாத ஒரு பெந்தகோஸ்தேக்காரன் தேவனோட இருக்கிறான் என்பது அபத்தம், பொய். இந்த வேதத்தை நீங்க வாசித்து பாரு, இதை நேசித்து பாரு. நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் தைரியமாய் சொல்றேன். இந்த வேதம் எதுக்குன்னு தெரியுமா?
இதை நீ நேசிப்பாயானால். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்தை இருதயத்திலே நான் எழுதுவேன். இருதயத்தில் கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் வச்சு பாருங்க. அவர் அந்த வசனத்தின் மூலமாக உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ என்ன செய்வார்னா உன்னை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்மை பாவத்துக்குள்ளாக்க, இந்த உலகம் நம்மை அக்கிரமத்துக்குள்ளாக்க, நம்மை தீமைக்குள்ளாக்கி நம்மை அழிப்பதற்கு நம்ம எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதங்களை, அதனால தான் சொன்னாங்க சங்கீதக்காரன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வேத வசனம் மாத்திர ஒருத்தன் இருதயத்தில் இருக்குமானால், நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நிறைய பிரசங்கிகள் மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணுறவங்க நீ கத்தரை விட்டு போயிடுறான். பயத்தோடு சொல்கிறேன், நடுக்கத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த புஸ்தகம் பிரசங்க புஸ்தகம், நிறைய பேருக்கு இது கிறிஸ்தவங்க புஸ்தகம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த வேத வசனம் நம்மை தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற புஸ்தகம். இது நான் சொல்லுவேன், இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லைங்க, இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை. நான் சொல்லுவேன், இது வாழ்வதற்கு. இதை நீங்கள் உள்ளத்திலே பதித்து வைப்பீர்கள். ஆனால் இது உங்களை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வாலிபர்களே, கன்னியர்களே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன், இந்த உலகத்தின் தீமைகளுக்கு நீங்கள் விலக வேண்டுமானால், தேவன் உங்களை ரட்சிக்க வேண்டுமானால், உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது, உங்களை நீங்களை காத்துக்கொள்ள முடியாது. உங்களை காத்துக்கொள்ளுகிறதற்கு உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையமாகிய சரீரம், உன் பாளையமாகிய வீட்டுக்குள்ளே உன் வசனமாகிய தேவனுடைய வார்த்தை உலாவி வருவாரானால். அதனால் தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நீ உன் வாசல் நிலைகளிலே எழுதி வை, உன் சுவற்றிலே எழுதி வை, உன்னுடைய வஸ்திரத்திலே எழுதி வை, உன் கையிலே எழுதி வை. படுக்கும் போது பேசு, உட்காரும் போது பேசு, நடக்கும் போது பேசு, வார்த்தையே நீ பேசு. நீ அப்படி பேசினால் நீ நன்றாயிருப்பாய், நீ விருத்தி அடைவாய், உன் வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுவாய். வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுவாய். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.